அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 42வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 42வது வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அல்லேலூயா. போன தடவை உங்களுக்கு இதை பற்றி சொன்னேன். இப்போது மறுபடியும் அதிலிருந்து ஒரு சில காரியங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் வேறு இடத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறாள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். அப்படின்னா அந்த பிரிக்க முடியாதுன்றார். அதை என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. அவகிட்ட இருந்து எடுக்க முடியாது. ஏன்? அவ தேவையானது ஒன்றே அப்படின்றாரு. அப்போது நமக்கு தேவையானது இந்த உலகத்தில் நமக்கு ஒன்று யாருன்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவை அவரை குறித்து அறிந்து அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்து விட்டால், நம்மை ஒப்பு கொடுத்து விட்டால், நான் விசுவாசிக்கிறேன், அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஏன் ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறான்? அவர் ஆலோசனையில் அதிசயமானவர், செயலிலே மகத்துவமானவர். அல்லேலூயா. எப்படி என்ன சொல்றாரு அவரு? அவர் ஆலோசனையில் அதிசயமானவர். அல்லேலூயா. செயல்களிலே மகத்துவமானவர். அப்போ ஏன் அது தேவை? ஏன் அவருடைய பாதத்தில் தேவை? உட்கார தேவை இருக்குது நமக்கு இந்த பூமியில் வாழ ஆலோசனை தேவைப்படுது. அவர் இந்த பூமியில் வாழ ஆலோசனை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்காக அவர் செயல்படுகிறார். ஏன்னா அவர் செயலிலே மகத்துவமானவர். அல்லேலூயா. எல்லாம் பார்ப்பாங்க. அவருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து அவரை இருதயத்தில் நீங்கள் பிரதானமாய் நீங்கள் வைச்சிருந்தீங்கன்னா, அவர் உங்களுக்காக கிரியை செய்யும் பொழுது மற்றவங்க பார்ப்பாங்க, இது எப்படி இவங்க செய்து முடித்தாங்க. அல்லேலூயா. இதை எப்படி அவங்க நிறைவேற்றி முடித்தாங்க? அவங்களால முடியாது. அவங்களால எப்படி இது முடிஞ்சது? ஏன்னா நம்ம பின்னாடி இருக்கிறது யாரு? நம்மளோடு இருக்கிறது யாரு? கர்த்தர். சரி, இன்னைக்கு ஒரு சில வார்த்தைகளை இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆனாலும் ஆகும், சொல்ல முடியாது. இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன் அவருடைய பாதத்திலே அமர்வது அப்படின்னா, சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவின் வழி நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து கர்த்தருடைய வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எங்க உட்கார்றானா? யார் வழியிலையும் உட்காரல, நிக்கல. கர்த்தருடைய வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவன். அப்போ சங்கீதக்காரனுக்கு ஒன்று தெரியுது, எங்க உட்காரணும், எங்க நிக்கணும், எங்க உட்காரக்கூடாது, எங்க நிற்கக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியுது. அப்போ ஏன் பாதத்தில் உட்காரன்னா, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் அவருடைய பாதத்திலே உட்காருகிறீர்கள். ஜெபிக்கும் பொழுது நீங்கள் அவருடைய பாதத்திலே உட்காருகிறீர்கள். அல்லேலூயா. இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் விசுவாசிக்கணும். அது எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? அது அந்த அளவுக்கு நீங்கள் என்ன ஆவியிலே ஜெபம் பண்ணுன்றாரு. எபேசிய நிருபத்தில் பவுல் ஆவியிலே ஜெபம் பண்ணு, ஆவினாலே ஆராதனை செய் அப்படின்றாரு. இன்னொரு நிருபத்தில் ஆவினாலே ஆராதனை செய், எபேசியர்ல ஆவினாலே நீ ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அவருடைய எப்போ நீங்கள் எங்கே வீட்டில் எங்கே இருந்தாலும் சரி,
எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் அவரை குறித்து தியானிக்கும் பொழுது, அவரோடு கூட ஜெபம் பேசும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஆவியில் நிரம்பும் பொழுது அவர் உங்களோடு கூட அவர் ஐக்கியம் கொள்கிறவராய் அவர் இருக்கிறார். பாருங்க, அவருடைய பாதத்தில் நீங்கள் அமரும் பொழுது நான் உங்களுக்கு சொல்றேன், வேண்டாத சிறகுகள் வெட்டப்படுகிறது. அப்படின்னா வேண்டாத சகவாசம், வேண்டாத பேச்சுகள் இல்லாமல் போய்விடுகிறது. அது மாத்திரமல்ல, அவரோடு கூட நேரம் செலவு பண்ண அவருடைய சுபாவம் நமக்குள்ளே ஒட்டி கொள்ளுகிறது. அவரை போல நம்ம மாற ஆரம்பிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் நம்மை வழி நடத்த ஆரம்பிக்கிறார். அவருடைய பாதத்தில் நீங்கள் நேரம் செலவு பண்ண அவர் பாதத்தில் நீங்கள் அமர, ஜெபிக்கும் பொழுதோ, வேதத்தை வாசிக்கும் பொழுதோ அவர் உங்களை வழி நடத்த ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அவர் வழி நடத்துதலை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கிறீங்க. அல்லேலூயா. அவர் பேசுவார், உங்களை ஆழமாக இருதயத்தில் பேசுவார். அது உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும். அவர் வழி நடத்த விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, இந்த பூமியில் ஒரு இருண்ட ஒரு சூழ்நிலை. இப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு, என் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய ஒரு துயரமாயிடுச்சு என் பொண்ணுக்கு ஒன்றுன்ன உடனே அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அந்த இருளான ஒரு சூழ்நிலையில் ஒரு வசனத்தின் மூலமாக என்ன பண்ணுறாரு, ஆற்றி தேற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவருடைய பாதத்தில் நீங்கள் அமரும் பொழுது ஒரு சவால், இந்த பூமியிலே ஒவ்வொரு நாளும் ஒரு சவாலான சூழ்நிலை உருவாகிறது. இன்னைக்கு அதை தான் பார்க்க போகிறோம். என்ன உருவாகிறது? ஒரு சவால் போல நம்ம வாழ்க்கையை நடத்துவதற்கோ, ஏதோ ஒரு காரியத்தை இந்த பூமியில் செய்வதற்கோ ஒரு மிகப்பெரிய சவால் நமக்கு முன்பாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இப்போ அந்த சவாலான காலங்களிலே நம்முடைய இருதயம் கலங்குகிறது இல்லையா? நம்மளால சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்முடைய இருதயம் என்ன பண்ணுது? கலங்குகிறது. அப்போ அவர் சொல்றாரு, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, சூழ்நிலைகளை சீர்தூக்கி பார்க்க முடியும். அவருடைய பாதத்திலே நீங்கள் அமரும் பொழுது ஒரு பொறுமையை கற்றுக்கொள்கிறீர்கள். அவருடைய பாதத்தில் நீங்கள் அமரும் பொழுது நேரம் செலவு பண்ணுறீங்க. அப்படி செலவு பண்ணும் பொழுது நீங்கள் ஒரு பொறுமையை கற்றுக்கொள்கிறீர்கள். பொறுமையை கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சூழ்நிலையிலே ஒரு சீர்தூக்கி பார்த்து, இது எதுக்கு வந்திருக்குது, இந்த சூழ்நிலை ஏன் நடக்குது, ஏன் இந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்குது, ஏன் இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் அதை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு ஞானம் உங்களுக்கு அவருடைய பாதத்திலே அமர்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் அவருடைய பாதத்தில் நீங்கள் அமரும் பொழுது நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் என்ன படுத்துறீங்க, நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. என்ன வெளிப்படுத்துறீங்க? உங்களுடைய ஆழ்ந்த பக்தி. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் மேலே நீங்கள் ஒரு ஆழ்ந்த பக்தியாக இருப்பதும், நீங்கள் அவரிடத்துல அன்பு செலுத்துவதும் அதுதான் காரணம். ஏன் அவருடைய பாதத்தில் உட்கார்றோம்? உங்களுடைய ஆழ்ந்த பக்தியை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பு வெளிப்படுகிறது. அப்படி அமரும் பொழுது என்ன சொல்றீங்க? அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், எனக்கு அவர் எவ்வளவு தேவை, அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்பதை நீங்க அங்கீகரிக்கிறீங்க. அவர் வல்லமை உள்ளவர்ன்றதுனால தான் நான் அவருடைய பாதத்தில் அமர்றேன். அல்லேலூயா. ஏன் அவருடைய பாதத்தில் அமர்றேன்? அவர் வல்லமை உள்ளவர்ன்றதுனால அவருடைய பாதத்தில் அமர்றேன். அவர் மகத்துவம் உள்ளவர் என்பதை நான் அங்கீகரிக்கிறேன். ஆமா, அவர் பாதத்தில் உட்கார்ந்தா அவருடைய மகத்துவம் என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படும், அவருடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படும்ன்றதை நான் என்ன பண்றேன்? அங்கீகரிக்கிறேன். இப்போ நம்ம ஏன் ஒருத்தட்டு போய் நிற்கிறோம்? அவரால் நமக்கு எதனா காரியம் ஆகணும்னு தானே நிற்கிறோம், அவரால் முடியும் தானே போய் நிற்கிறோம். ஆனால் அவருடைய பாதத்தில் அமரும் பொழுது அவருடைய வல்லமையை அங்கீகரிக்கிறோம், அவருடைய மகத்துவத்தை நாம அங்கீகரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, என் பாதத்தில் அமரும் பொழுது என் தேவனுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அல்லேலூயா. என்ன பண்றேன்? அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அல்லேலூயா. அப்போ அது மாத்திரமல்ல, உண்மையா நான் கீழ்ப்படுகிறேன்.
ஆண்டவரை நான் அன்பு கூர்ந்து அவருடைய மகத்துவத்தை, அவருடைய வல்லமையை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய ஆழ்ந்த பக்தியை நான் எப்படி வெளிப்படுத்துறது? அவரை தியானிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது தான் நான் என்னுடைய அன்பை நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நாம் அவருடைய பாதத்தில் இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. இவ்வளோ காரியங்கள் அவர்கிட்ட இருக்குது. நாமளும் நம்ம என்ன பண்ணுறோம்? நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அதனால தான் ஏசாயா தீர்க்கன் இப்படியாக சொன்னான் 28:29, அவர் ஆலோசனையில் அதிசயமானவர், செயல்களிலே மகத்துவமானவர். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சங்கீதம் 16:7 சொல்லுகிறான், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். என்ன சொல்றான்? அவனுக்கு ஏதோ ஆலோசனை கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப கிரேட்ஃபுல், ரொம்ப கிரேட்ஃபுல்லான ரொம்ப ஒரு மகிமையான அவனுக்கு ஒரு தேவையான ஆலோசனை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. அதனால தான் சொல்றான், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அது மாத்திரமல்ல, ரொம்ப இன்னொரு முக்கியமான காரியம் சங்கீதம் 16:8 சொல்றான், கர்த்தரை எப்பொழுதும் என்னுடைய கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ இதுல என்ன பார்த்தீங்கன்னா, கர்த்தரை எப்பொழுதும் நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்ப நீங்க அவருடைய பாதத்தில் இருக்கும்போது அது உண்மையாகுதா? அல்லேலூயா. அவருடைய பாதத்தில் நீங்க அமரும் பொழுது, அதாவது வசனத்தை எடுத்து நீங்க வேதத்தை எடுத்து நீங்க வாசிக்கும் பொழுது, ஒரு வாஞ்சியோடு வாசிக்கும் பொழுதோ, இல்ல அவரோடு கூட ஐக்கியம் கொள்ள நீங்க ஜெபிக்கும் பொழுதோ, யாரை நீங்க முன்னாடி வச்சு ஜெபிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ அவர் எப்பொழுதும், கர்த்தரை நான் எப்பொழுதும், இன்னைக்கு அது ரொம்ப முக்கியம். அவருடைய பாதத்தில் இருக்கிறதுனால நாம் என்ன பண்றோம்? எப்பொழுதும் அவரை நாம் அவரை நமக்கு முன்பாக நாம் வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு பார்க்க போகிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் எடுங்க. லூக்கா 18. பாருங்க, ஒரு மனிதன் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறோம். லூக்கா 18:9 முடிய. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரக்காரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததால் உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்க, அவன் என்ன சொல்றான்? பரிசேயன் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு 2 பேர் போறாங்க. அதுல ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் எப்படி ஜெபம் பண்றான்? தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாதபடி தேவனுடைய சன்னிதானத்தில் நின்று, தேவனுக்கு முன்பாக நின்று ஒரு 4 பேரை கணக்கு சொல்றான். அவன், இவன், அவன் அப்படின்ட்டு 10வதுக்கு பக்கத்தில் இருக்கிறவனையும் பார்க்குறான். பாருங்க, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். நான் அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, இந்த ஆயக்காரனை போல இல்லை. அது மாத்திரம் அல்ல, அவன் பாருங்க, அவன் தன்னை குறித்து தேவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறான். யாருன்றது யாருக்கு சர்டிபிகேட் கொடுக்குறான்? தேவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான் பாருங்க, அடுத்த படிங்க.
வாரத்தில் 2 தரம் நான் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினா. முதல்ல ஒரு 4 பேரை சொல்றான். பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல நான் இல்லை ஆண்டவரே. எங்க யார்கிட்ட போய் நின்று சொல்லிட்டு இருக்கிறான்? ஜப ஆலயத்தில் போயிட்டு ஜபிக்கிற நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்றான், நான் அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை, இந்த ஆயக்காரனை போல இல்லை, நான் வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன், என்னுடைய சம்பாத்தியத்திலலாம் நான் தசம பாகம் கொடுக்குறேன். உண்மை. அவங்க எல்லாருமே இந்த பரிசேயர்கள் எல்லாருமே கடவுளுடைய பிரமாணங்களை, அந்த கட்டளைகளை அவங்க என்ன பண்ணுவாங்க? கை கொள்ளுவாங்க. ஆனால் அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்குது? நான் கர்த்தருக்கு செய்கிறேன். இது ரொம்ப பெரிய தப்பு. அல்லேலூயா. கர்த்தர் தான் நமக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. நாம கர்த்தர் என்ன பண்ணணும்? துதிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், அவருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறவர்கள் தான் நாம. அல்லேலூயா. அவர்கிட்ட போய் நம்முடைய இருதயம் என்ன இருக்குன்னு தெரியும். என்னுடைய இருதயம் இப்போ போய் ஆண்டவர்கிட்ட தன்னை பற்றி சர்டிஃபிகேட் கொடுக்குறான். அது தெரியலன்னா அவர் ஆண்டவராகவே இருக்க முடியாது. இல்லையா? வேதம் என்ன சொல்லுது? உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை நான் தோற்றமாய் பார்க்கிறவர். நீ ஒன்று நினைச்சின்னா நான் 100 இன்ச்சு டிவியில் பார்க்குற மாதிரி பார்ப்பேன். அல்லேலூயா. 100 இன்ச்சு டிவி போய் பார்த்துருக்கிறீங்களா? தூரமாக இருந்தால் தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். உன்னுடைய நினைவுகளை நான் தோற்றமாய் பார்க்கக்கூடிய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. உன்னுடைய யோசனைகளை நான் வகையறுக்கிறவர். பலர் ஏன் நீ இப்படி யோசிக்கிற அப்படின்னு நான் வகையறுத்து உன்னுடைய இருதயத்தினுடைய நினைவுகளை தோற்றமாய் பார்த்து உன்னுடைய இருதயத்தினுடைய யோசனைகளை வகையறுக்கக்கூடிய வல்லமை உள்ள சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒரு இடத்துல சொல்லுது, இருதயம் நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இவன் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போய் அவர் எவ்வளவு பாருங்க, பாதத்தில் நீங்க உட்கார 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 தியானிக்க தியானிக்க அவருடைய மகத்துவம், மாட்சிமை, மகிமை, வல்லமை, அழகு எல்லாம் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சாதாரண இல்லை. நீங்க ஆராதிக்கிற தேவன் ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் ஜீவன் உள்ள தேவன், ஒன்றான மெய் தேவன். அவர் வானங்களை விரல்களினால் விரித்தவர், மகிமையின் தேவன் அவர். அல்லேலூயா. ஒருவரும் காணக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். ஒரு இடத்துல கேட்கிறாரு, நீ எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவ? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன அந்த தேவன் கேட்கிறாரு, நீ எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை நீங்க கட்டுவீங்க? அல்லேலூயா. அப்பேற்பட்ட மகிமையின் தேவனிடத்துல போய் அப்ப பரிசயம் பாருங்க. இந்த வேதத்தை அவர் சொல்லிட்டாரு, அவர் கடவுள், நான் செய்யணும் அப்படின்னு செய்யலாம். செய்துட்டு தன்னை சுற்றி இருக்கிறவங்களே பார்க்குறான். உன்னை விட நான் பெஸ்ட்டு, உன்னை விட நான் பெஸ்ட்டு, உன்னை விட நான் பெஸ்ட்டு. அல்லேலூயா. அவருக்கு தெரியும்ல, அவருக்கு தெரியும் நம்முடைய இருதயம் என்ன தெரியும். யாருக்கு தெரியும்? அல்லேலூயா. அவருக்கு தெரியும். என்னுடைய இருதயம் அவருடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாயும் நிர்வாணமாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அப்பேற்பட்ட அந்த தேவனிடத்துல போய் தன்னை குறித்து சர்டிபிகேட் கொடுக்கிறான். ரெண்டாவது, அந்த ஆயக்காரன் தூரத்தில் நின்று, யார் 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க இல்லையா? தேவாலயத்துக்கு எத்தனை பேர் போறாங்க? 2 பேர் போறாங்க. அதுல ஆயக்காரன் என்ன பண்றான்? தூரத்திலே நின்று, அவனுக்கு தெரியுது இந்த தேவன்கிட்ட போக முடியல. ஏன்னா என்னை எல்லாரும் பாவின்றாங்க, நானும் எனக்குள்ளேயும் பாவம் இருக்குது, எனக்குள்ளே பாவம் இருக்கிறது.
நமக்குள்ள யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாருமே. அவர் சொல்றாரு இல்லையா, ஆண்டவரே சொல்றார், நல்லவன் ஒருவனும் இல்லை. என்ன ஏன் நீ நல்லவன் சொன்ன? நல்லவன் ஒருவனும் இல்லை. பவுல் சொல்றாரு, எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். அல்லேலூயா. அப்போ மனுஷராய் தாய் தகப்பனிடத்துல பிறந்த எல்லோரும் எல்லோருக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்குது, பாவ சுபாவம் இருக்குது. ஆனா நாம என்ன பண்றோம்? அப்படிப்பட்ட சிந்தனை வரும்பொழுது என்ன பண்றோம்? ஐயோ ஆண்டவரே, நமக்கு தெரியுது, நம்ம ஆண்டவரை பத்தி நமக்கு தெரியுது. ஐயோ ஆண்டவரே, நான் மெய்யான தேவனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஜீவனுள்ள தேவனை கும்பிட்டுட்டு இருக்கிறேன், பரிசுத்தம் உள்ள தேவனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அவரை தெய்வமா கொண்டுகிட்டு இருக்கிறேன். எனக்கு இப்படிப்பட்ட நினைவுகள் வரக்கூடாது, எனக்கு இப்படிப்பட்ட யோசனைகள் வரக்கூடாது. ஆண்டவரே என்னை உடனே மன்னிப்பு கேட்டுறோம். அல்லேலூயா. ஒரு வாரம் சேர்த்து வச்சு இங்க நீங்க பாவ அறிக்கை பண்ணா மறந்துடும், சில பாவங்கள் மறந்துடும். அல்லேலூயா. அதனால அப்பப்ப என்ன பண்ணிடணும், அவன் எனக்கு எதெல்லாம் கிடையாது, நான் எந்த விதமான சிந்தை எனக்கு வரலன்னு சொன்னா அவன் யாரு? பொய்யன். அப்படி எந்த சிந்தனையும் வரல அப்படின்னா யார் அவன்? பொய்யன். மேல நிக்கிறவங்களும் உட்கார்ந்து இருக்கிறவங்களும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி சொன்னாங்கன்னா என்னது? அது பொய்யன். எல்லாருக்கும் வரும். அப்பவே என்ன பண்றோம்? நம்ம மன்னிப்பு கேட்டு அதை மறந்துடுறோம். அது ஏன்னா நமக்கு தெரியுது, ஐயோ நம்ம ஆண்டவர் பரிசுத்தமான. அப்படிதான் இந்த ஆயக்காரனுக்கு தெரியுது. என்ன தெரியுது? அவன் தூரத்துல நிக்கிறான், அவர் கிட்ட போக முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். அவர் யார்? அவரு பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். அவனுக்கு தெரியுது, ஐயோ இவர் அவ்வளோ பெரிய மகிமையின் தேவன், அவர் கிட்ட நான் போக முடியாது. ஆனா நான் போக வேண்டிய வேலை இருக்குது, நான் அவர்கிட்ட போகணும். ஆனா கிட்ட போறதுக்கு பயமா இருக்குது, ஏன்னா இவர் பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர் என்று சொல்லி அவன் என்ன பண்றான்? தூரத்திலே நின்று, அல்லேலூயா, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். இதுதான் நம்ம ஜெபமா இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் என்னவா இருக்கணும்? இந்த பாவியின் மீது கிருபையாயிரும் ஆண்டவரே, இந்த பாவியின் மீது கிருபையாயிரும். ஏன்னா அவனுக்கு அப்பதான் தெரியுது, இப்ப எவ்வளோ இவர் கண்களுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கர்த்தரை எப்பொழுது, சங்கீதம் 16:8 என்ன சொல்றேன்? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அதனாலதான் சொல்றேன், நம்ம தேவன் அப்படி கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள். அல்லேலூயா. அப்படி கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள். அது மாத்திரமல்ல, வேதம் என்ன சொல்கிறது? தேவன் ஆவியாய் இருக்கிறாராம். அல்லேலூயா. அவரை சேவிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் சேவிக்க வேண்டும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன், தேவாலயத்துக்கு வரும்பொழுதா இருந்தாலும் சரி, நீங்க தனிப்பட்ட முறையில் வீட்டில் ஜெபம் பண்ணும் போதா இருந்தாலும் சரி, வேதத்தை வாசிக்க நீங்க உட்கார்ந்திருந்தாலும் சரி, நீங்க முதல்ல அவர்கிட்ட உதவி கேளுங்க. ஜெபிக்கிறதுக்கு உதவி கேளுங்க, வேதம் வாசிக்கிறதுக்கு உதவி கேளுங்க. உதவி கேட்டுட்டு நீங்க அப்புறம் போய் நீங்க அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுதுதான் நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்க முடியும், வேதத்தை வாசிக்க முடியும். அந்த வேதத்தினுடைய அதிசயங்களை உங்களுடைய கண்கள் காணும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாம உலகத்தார போல இவன் சொல்றான் இல்லையா, பரிகாரக்காரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்றவர்களை போல அல்லாம இந்த ஆயக்காரனை போல அல்ல. பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறத உன்னை விட, அதான் சொன்னேன், உன்னை விட நான் பெஸ்ட். அப்படி நம்ம இருதயத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது, நினைக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு அநேகர் இப்படிதான் பார்த்துட்டு இருக்கிறோம். எப்படி பார்த்துட்டு இருக்கிறோம்? நம்ம சுற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப சுற்றி பார்த்துட்டு, நான் பரவாயில்லையே, நான் இவங்களோட நல்லா தானே செஞ்சிருக்கிறேன், இவங்களோட நல்லா தானே இருக்கிறேன். இல்லை, அப்படி இல்லை. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். இதுதான் நம்முடைய சுபாவமா இருக்குது. ஆனா இவன் பாருங்க, அந்த ஆயக்காரன் பாருங்க, தன் கண்களை வானத்துக்கு
ஏறெடுக்க துணியாமல். எங்க ஏறெடுக்கலையா அவன்? அப்ப அவர் எங்க இருக்கிறாரு தெரியுது, மேல இருக்கிறாரு தெரியுது, மேல இருந்து பார்க்கிறாரு தெரியுது. அல்லேலூயா. மேல இருந்து பார்க்கிறாரு அப்படின்னா என்ன? ஃபுல்லா தெரியும். அல்லேலூயா. நீங்க பிரிட்ஜ் மேல போறீங்க, ஒரு பிரிட்ஜ் மேல ஏறுறீங்க, ஏறி பஸ்ஸில் உட்காந்து போயிட்டு இருக்கீங்க. ரோட்டில் போகிறத விட பிரிட்ஜு மேலே ஏறினவன என்ன பண்ணுது? நிறைய இடம் தெரியுது இல்லையா? ஃபுல்லாக தெரியுது. நீங்கள் தரையில் போயிட்டு இருக்கும்போது, பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது எல்லா இடமும் தெரியுதா? தெரியாது. அவர் மேலே இருக்கிறாரு. மேலே இருந்தால் குழந்தை வெளியில் கூட்டிட்டு போகணும். அல்லேலூயா. அவர் மேலே இருந்து பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய தொடக்கமும் தெரியும், உன்னுடைய முடிவும் தெரியும். எல்லாம் அவர் பார்க்கக்கூடியவர் இருக்கிறார். ஏன்னா வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லி மேலே இருந்து பார்க்கிறாரு. அது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தினுடைய நினைவுகள், யோசனைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால தான் இந்த தேவனை அறிந்த இந்த ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், அல்லேலூயா, இந்த பாவியின் மீது கிருபையாயிரும். அப்போ அவனுக்கு தெரியுது, மகத்துவம் உள்ளவர், மாட்சிமை நிறைந்தவர், பரிசுத்தம் உள்ளவர், அற்புதமானவர், அதிசயமானவர். அவன் என்ன பண்றான்? தன் நிலைமை அறிந்துதான் அவன் என்ன பண்றான்? தன்னுடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியவில்லை. ஹல்லேலூயா. அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்னொரு குணாதிசயம் உள்ளவர்கள் இருக்கிறோம். என்ன குணாதிசயம் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் வசனம் 25 31 முடிய. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். இது இளைய குமாரனுடைய மூத்த குமாரனுடைய கதை. உங்களுக்கு தெரியும், இளைய குமாரன் தகப்பனிடத்தில் ஆஸ்தியை பிரித்து வாங்கிட்டு போயிட்டு எல்லாவற்றையும் செலவழித்து விட்டு பசியும் பட்டினியுமா என்ன பண்ணுறான்? தன்னுடைய தகப்பனிடத்துக்கு திரும்பி வர்றான். தகப்பன் அவனுக்கு பெரிய விருந்து பண்ணி அவனுக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு? அவனுக்கு செய்கிறாரு. அப்போது இளைய மூத்த குமாரன் வயலில் இருந்து என்ன பண்ணுறான்? வர்றான், வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வரும்போது என்ன நடக்குது? 25வது வசனத்திலிருந்து 31 முடிய படிங்கம்மா. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியங்களையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடினாலே அவனுக்காக கொளுத்த கண்டை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலும் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் உம்முடைய என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய வந்தவுடனே இவனுக்கு கொளுத்த கண்டை இவனுக்காக அடிப்பித்தீரே. பாருங்க, ஒரு இது எதுனா பிதாவுடைய தேவனை குறித்து 2 விதமான குமாரரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. தேவனை குறித்து தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இளைய குமாரன் கேட்குறான், தகப்பன்ட்ட கேட்குறான், தகப்பன் பிரித்து கொடுத்துட்றாரு. இப்போ எல்லாத்தையும் துன்மார்க்கமாக செலவழி பண்ணி போட்டான். ஆனால் மூத்த குமாரன் தகப்பனோடு கூட இருக்கிறான். அல்லேலூயா.
கரெக்டாக ஆலயத்துக்கு வர்றான், கரெக்டாக ஜபம் பண்ணுறான், கரெக்டாக இப்போ நம்ம இந்த பரிசேயனை போலவே என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிறான். பரிசேயன் தான் இவனு, மூத்த குமாரன் ஒரு பரிசேயன். ஏன்னா தகப்பன் விட்டு போலியே, ஆலயத்தை விட்டு போலியே, ஆலயம் திறக்கும் போதெல்லாம் ஆலயத்துக்கு வந்துடுறது. ஆலயம் திறக்கும் போதெல்லாம் ஆளாக வந்துடுறான். ஏன்னா அவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா, இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு கால் நம்முடைய கற்பனையை மீறாது இருந்தும். அல்லேலூயா. எல்லாத்தையும் நான் கரெக்டாக பண்ணுறேன். ஆனால் எல்லா சொத்தையும் அழிச்சிட்டு வேசிகள் இடத்தில் இப்படி ஆஸ்தியை அழித்து போட்டு அப்படி குமாரன் வந்தவனை கொளுத்த கண்டை கூடவே இருந்து வேத சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ கூடவே இருந்து சபையில் இருக்கிறது, சபையில் கரெக்டாக சர்ச்சுக்கு வர்றது, ஜபம் பண்ணுறது, வேதம் வாசிக்கிறது எல்லாத்தையுமே அவர் சொல்லியிருக்கிறாருன்னு ஒரு கடனுக்கு செய்கிறது. அல்லேலூயா. என்ன செய்யறதா? இவர் திட்டுவார். இல்லைன்னா யார் திட்டுவார்? நீ ஜபம் பண்ணுறதில்ல, ஆலயத்துக்கு வர்றதில்ல, எதனா ஒன்றுனா லீவ் போட்டுற, ஆலயத்துக்கு வர்றதில்லை, ஆகவே பயந்து வர்றது, எதனா சொல்லுவாங்கன்னு பயந்து வருது. உண்மையாய் அவரை சேவிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை சேவிக்க வேண்டும். அவர் யார்? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர் அவர். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஒருத்தர் கேட்கிறான், எனக்கு உமக்கு சித்தம் உண்டா, உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்கும். அவர் சொல்றாரு, மனது இருக்கிறார். ஏன் மனது இருக்கிறாரு? இந்த உலகம் ஒன்றை கற்றுக் கொடுத்திருக்கிறது. என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறது? கர்த்தர் பொல்லாதவர். அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். உடனே நம்ம கூட சொல்றோம் இல்லையா, வேணும் உனக்கு, நீ இந்த பாவம் பண்ண, அதனாலதான் உனக்கு காலை ஒடிச்சார் கர்த்தர். அல்லேலூயா. நாமளும் சொல்றோம், நீ இப்படி பண்ண கர்த்தர் உன்னுடைய காலை ஒடிப்பார். சொல்றோமா இல்லையா? அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அவர் பண்றது இல்லை அதை. அல்லேலூயா. அது சொல்லிட்டாரு. முதல்ல என்ன சொல்லிட்டாரு? பூமி உள்ளவரை விதைப்பும் மறுப்பும் சீதளமும் உஷ்ணகாலமும் மாரிகாலமும் இருக்கும் என்று தன்னுடைய இருதயத்திலே சொல்லிக் கொண்டார். அல்லேலூயா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும், பாவத்தினுடைய சம்பளம் மரணம். அப்போ ஒரு மனுஷன் தவறு பண்ணும்போது அதற்கான தண்டனை இந்த பூமியில இருக்குது. அவர் கொடுக்கணும் இல்லை, அவர் இருக்குது, அதை அவன் அனுபவிக்கிறான். ஆனா நாம என்ன நினைக்கிறோம், இது ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. ஏன்? அவனுடைய பாவம் தானே அவனை தண்டிக்குது, அவன் பாவத்தினால தானே அப்படி இருக்கிறான். ஆனா தேவன் அவன் மீது இரக்கமா தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவன் மீது என்ன பண்றாரு? இரக்கமா தான் இருக்கிறாரு. எருசலேமில், கலிலேயாவில், தீரு சீதோன் பட்டணங்களில் சுற்றி திரிந்து அவர் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, திமிர்வாதக்காரனுடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார். அல்லேலூயா. அவன் கேட்டானா, என் பாவங்களை மன்னின்னு கேட்டானா? இல்லை. அவனுடைய பாவங்களை மன்னிச்சாதான் அவனுடைய திமிர்வாதம் சுகமாகும். அல்லேலூயா. நாம எல்லாரும் கல் எடுத்து வச்சுட்டு இருக்கிறோம். எல்லார் கையிலும் கல் இருக்குது. ஒரு விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணை கையில் களவமா பிடிச்சு கொண்டு ஆண்டவர்கிட்ட நிறுத்தி, இவன் விபச்சாரம் பண்ணும்போது நாங்கள் கையை களவமா பிடிச்சிட்டோம் அப்படின்னு கொண்டு நிறுத்திட்டு, ஆண்டவர்கிட்ட நிறுத்திட்டு, இவன் ஏற்கனவே என்னத்து பண்ணியிருக்கிறான், இவன் கல்லோட தான் நிற்கிறான். நாம கல்லோட நிற்கிறவங்க. அல்லேலூயா. நாம எதோட நிற்கிறவங்க? நாம நியாயந்திருக்க ரெடியா இருக்கிறோம். அவர் சொல்றாரு, ஆண்டவரே, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு கூட என்ன ஆச்சு பண்ணிட்டான்றாரு. அல்லேலூயா. உன்னுடைய இருதயத்தில் நீ பண்ணி முடிச்சிட்ட. அல்லேலூயா. நீ அவ்வளவு உன்கிட்ட ஒரு இது இருக்குது. உன்னுடைய இருதயம், உன்னுடைய கற்பனா சக்தி, உன்னுடைய சிந்தனா சக்தி
ஒரு ஒரு கதை இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஒரு முடியை கொடுத்தா, ஒரு பெண்ணுடைய தலைமுடியை கொடுத்தா அந்த பெண்ணுடைய உருவத்தையே வரையக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குது, அவனுடைய கற்பனா சக்தி இருக்குது. அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவன். அதனால தான் சொல்றார் ஆண்டவர், நீ யாரையாவது நீ இச்சையோட பார்த்துட்டியா, நீ பாவம் பண்ணிட்ட, போய் அதை செய்யணும்னு இல்லை, உன் சிந்தனையில இருக்குது பாவம். அல்லேலூயா. அப்போ அப்பேற்பட்ட ஒரு தேவன் அவர் அவர்கிட்ட இவங்க கல்லோட ரெடியா வந்திருக்கிறாங்க. எல்லாரும் கல்லோட மோசேனுடைய சட்டத்தின்படி இவள் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி நிக்கிறாங்க. நீர் சொல்லும், நாங்க கல்லெறிஞ்சு கொள்ளுறோம். அல்லேலூயா. ஏன் அப்படியே பிளேட்டை மாத்துவான், என்னத்துக்கு, இவர் தான் கல்லெறிஞ்சு கொள்ள சொன்னாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், ரோமர்கள்ட்ட பிடிச்சு கொடுக்க தான் வந்திருக்கிறாங்க அவங்க. அவர்களுடைய யோசனை அவர் அறிகிறார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் ஒரு இடத்துல சொல்றாரு இல்லையா, நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போது இவனை நான் கண்டேன். அல்லேலூயா. யாருக்காவது தெரியுமா, பேதுரு யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று யாருக்காவது தெரிஞ்சுதா? அவர் தான் சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனுக்கு முன்பாக கல்லை வச்சுட்டு ரெடியா நின்று என்ன பண்றான், அவர் சொன்ன உடனே கல்லெறிஞ்சு கொள்ளலாம். அல்லேலூயா. அவர் தான் சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன். சிறியோர் முதல் பெரியோர் வரை கல்லை கீழே போட்டு போயிட்டாங்களாம். அல்லேலூயா. அதை சொல்ல அதிகாரம் உடையவர் அவர் ஒருவர் தான். அல்லேலூயா. நீ பாவி. அதனாலதான் நான் போற சபையில குற்றப்படுத்தவே மாட்டார், விரல் நீட்டவே மாட்டாரு. நீ பாவின்னு யாரும் என்ன பண்ண மாட்டாரு, விரல் நீட்டவே மாட்டாரு. தேவனுடைய அன்பை எடுத்து, தேவனுடைய வல்லமையை எடுத்து, தேவனுடைய மகத்துவத்தை எடுத்து, தேவனுடைய மகிழ்ச்சிமை மாட்சிமையை எடுத்து, தேவன் சிலுவையில செய்து முடித்த காரியங்களை எடுத்து, தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு தன்னுடைய இருதயத்தை எப்படி திறந்து அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், எப்படி அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், எப்படி அவர்களை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார், எப்படி அவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் வெற்றியும் வாழ்வையும் கொடுக்க விரும்புகிறார் என்பதை மாத்திரம் தான் சொல்வார். அல்லேலூயா. அதுதான் சுவிசேஷம். நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று இஸ்ரவேலுக்கு சொல்லுகிறவனுடைய பாதங்கள் மலைகள் மீது எவ்வளவு அழகாக இருக்கிறது. அல்லேலூயா. ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிறவனுடைய பாதங்கள் மலைகள் மீது எவ்வளவு அழகாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அன்பின் தேவன் அவன். யாருக்கிட்டே கேட்கல, நீ நம்மளா இருந்தா கேட்போம். ஒருத்தன் கேட்கறல்ல, இவன் செய்த பாவமா இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா, குருடனா இருக்கிறதுனால கேட்கறான். அவர் சொல்றாரு, இவன் செய்த பாவம் அல்ல, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமும் இல்லை, தேவனுடைய மகிமை இவனிடத்தில் வெளிப்படும்படி பிறந்தான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு தெரியுது, பாவம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட இருந்து ஆரம்பிக்கல, என் தாய் தகப்பன் இருந்து ஆரம்பிக்கல, ஆதாமினுடைய மீறுதல். அல்லேலூயா. யாருடைய மீறுதல்? முதல் மனுஷனுடைய மீறுதல் எல்லா மனுஷர்கிட்ட இருக்குது. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, பூமியில எல்லாருமே இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் காத்து மழை தண்ணி விளையுது, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கிருபையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம விசேஷித்த கிருபையில நம்ம வாழ்றோம். இவன் என்ன சொல்றான், வேசிகளிட தகப்பனிடத்தில் இருந்து, அதுதான் சொல்றேன், நான் நம்முடைய கற்பனையை மீறாதிருந்தோம். என்ன சொல்றான் பாத்தீங்களா? அல்லேலூயா. அவன் சொல்றான், இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் நம்முடைய கற்பனை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாயிருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்கு, நான் கரெக்டா இருக்கிறேன்னு எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே, இவனுக்கு கொளுத்த கண்டை அடி. அவர் அன்பின் தேவன் அவர். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என்னுடையதை ஏன் இஷ்டமா செய்யறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் நான் சொல்றேன், மனம் திருமண பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அவன் என்ன சொல்லிட்டு வர்றான், நல்லா கவனிக்கணும். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்து என்னுடைய குமாரன் என்று சொல்லிக்கொள்ள நான் பாத்திரன் இல்லை. அப்படின்னா நான் பாவிய ஆண்டவரே, தகப்பனே நான் பாவி. அல்லேலூயா. பாவி, நான் பாவி.
ஆனால் உங்களுடைய கூலிக்காரர் ஒருவராய் வைத்துக்கொள்ளுன்னு தான் நான் வருவேன் என்று சொல்லி வரான். ஆனால் இந்த தகப்பனுடைய அன்பை தான் சொல்கிறேன், தேவனுடைய கிருபை அவருடைய பாதத்தில் உட்கார்ந்தா தான் தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம அவருடைய கிருபையை பெற்று அவருடைய ஆசீர்வாதத்தில் வாழணும். ஹல்லேலூயா. அவர் யாருன்னு தெரிஞ்சா நான் அவர்கிட்ட போய் நான் அதை செய்தனாக்கும் இதை செய்தனாக்கும், நான் எப்படிப்பட்டவன் நான் அப்படிப்பட்டவன், அதெல்லாம் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நம்ம என்ன சொல்ல வேண்டியது அவர்கிட்ட, ஆண்டவரே இந்த பாவின் மீது கிருபையாயிரும். ஹல்லேலூயா. இப்படி பார்க்கறது என்னப்பா, என்ன சொன்னவங்களா இப்படி பார்க்கறது, அங்க பார்க்கறது, இங்க கிறிஸ்தவர்கள் யாரை பார்க்கணும்? கர்த்தரை தான் பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆனால் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஏன் வைத்திருக்கிறேன்னா சுற்றி யாரையும் பார்க்க தேவையில்லை. ஹல்லேலூயா. நான் எனக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணேன், என்னை போல கம்பெனி வச்சிருக்கிறவங்களை பற்றி நான் என்ன பண்ணக்கூடாது, விசாரிக்கக்கூடாது. அவங்க யார் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு என்ன பண்ணக்கூடாது, தெரிந்து கொள்ளக்கூடாது. நாம் யாரை பார்க்கணும்? ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அப்போ பாருங்க, இதுல என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பரிசேயனும் தன்னை சுத்தி இப்படிதான் பார்க்கறான், தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு நான் பார்க்கறான். இந்த மூத்த குமாரன் தன்னுடைய இளைய குமாரனோடு தான் என்ன பண்றான், போட்டி போடுறான். ஹல்லேலூயா. அது நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தரும் யூனிக். நம்ம ஒவ்வொருத்தரும் யூனிக்னா ஒவ்வொருத்தரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். தனித்தன்மையாக கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார். நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுவார், சிறப்பாய் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா, இதுதான் மனுஷனுடைய சுபாவம். என்ன சுபாவம்னா, மற்றவங்களை பார்க்கறது, பின் வீட்டை பார்க்கறது, பக்கத்து வீட்டை பார்க்கறது, மற்ற மனுஷர்களை பார்க்கறது, மற்ற மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கறது, இதெல்லாம் பிசாசானவன் நம்மை கட்டி வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தரை பார்க்க முடியாதபடி, நம்மை சுற்றி பார்க்கிறதுபடி, இந்த உலகத்தை பார்க்கிறபடி நம்ம பார்க்க வச்சு என்ன பண்றான், கர்த்தரை பார்க்க முடியாதபடியாக வச்சிருக்கிறான். அதனால தான் சொல்றாரு கர்த்தர், குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாகுவீர்கள். நீங்க ஏன் அப்படி பார்க்கிறீங்கன்னா, நீ ஒரு விதத்துல சிறைப்பட்டவனா இருக்கிறாய், நீ கட்டப்பட்டவனா இருக்கிறாய், நீ விடுதலையாக வேண்டும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஏன்னா அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். என்னுடைய வாழ்க்கையில நான் யாரையும் பார்க்க வேண்டியதில்லை, எவரையும் பார்க்க வேண்டியதில்லை. என்னை சிருஷ்டித்த கர்த்தரை நான் பார்க்க போறேன். அவரை பார்க்கும் பொழுது அவர் எனக்கு ஆலோசனை தருவார். இந்த பூமியில நான் எப்படி வாழ வேண்டும். அல்லேலூயா. இந்த பூமியில நான் எப்படி வாழ வேண்டும் என்ன அவர் எனக்கு ஆலோசனை தருவார். அந்த ஆலோசனை நான் அந்த ஆலோசனை நான் செய்யும்போது, ஆலோசனை இப்படி நான் நடக்கும் பொழுது அவர் மகத்துவமான செயல்களை என்னுடைய வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு இல்லையா, அவர் சொல்றாரு இல்லையா, உபாகமத்துல 6ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, என்னுடைய கற்பனைகளை நீ கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகத்துல கடைசியில சொல்றான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே, அப்படின்னு என்ன, அவரை மாத்திரம்தான். ஹல்லேலூயா. கர்த்தரையேன்னா அவரை மாத்திரம்தான் நான் சேவிப்பேன். ஹல்லேலூயா. அப்போ இது இப்ப இந்த உலகத்துல இப்படி நம்ம யாரையும் என்ன பண்ணக்கூடாது, இந்த பரிசேயனை போல பார்க்கக்கூடாது, இந்த மூத்தகுமாரனை போல பார்க்கக்கூடாது. நம்ம யாரை பார்க்கணும், விடுதலையாக்கப்பட்டவர்கள், நம்ம சுற்றி இருக்கிற அவங்க இப்படி இவங்க அப்படி. அல்லேலூயா. அதை பார்க்கவே கூடாது. பார்க்காம நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுதுதான் ஒரு சவாலான, ஒரு இடுக்கமான, ஒரு பெரிய ஒரு போராட்டமான காரியத்தில்
நம்ம சுலபமாக ஒரு காரியத்தை நம்ம செய்ய முடியும். அல்லேலூயா. சுலபமாக அதை தாண்டி என்ன பண்ண முடியும்? அதை ஜெயித்துட்டு போக முடியும். ஏன்னா அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் அவர் இருக்கிறார். பாருங்க, தாவீது சொல்றான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ ஏன்னா ஏன் அவன் வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய ஒரு ராஜாவானா? அவன் வாழ்க்கையில் ஒதுக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, அவமானம், நிந்த இதெல்லாம் இருந்து ஒரு சாதாரண தாய் தகப்பனால் கூட அவன் புறக்கணிக்கப்பட்டவனா, சகோதரர்களால் அவமானப்படுத்தப்பட்டவனா, ஒரு சில ஆடுகளை மாத்திரம்தான் என்ன பண்ணுறான், அவன் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் அவ்வளோ பெரிய ராஜாவாக மாறினதுக்கு என்ன காரணம்னா, சதா காலமும் அவரை தியானித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. சதா காலமும் அவரை குறித்து சிந்தித்து கொண்டு இருந்தான். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்கிற விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். நாம் அப்படியா இருக்கிறோம்? அல்லேலூயா. ஏதாவது நம்ம என்ன பண்ணுது, கவர்ந்து இழுக்குது. அல்லேலூயா. மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். பாவம் வஞ்சிக்கிறது. அல்லேலூயா. பாவம் வஞ்சிக்கிறது, மோசம் போக்கும் இச்சை. என்னது? நல்லது கூட இச்சையா, நல்லது கூட அதிகமாக நம்ம நல்ல விஷயமா இருக்கும். ஆனால் தேவனை வைக்க வேண்டிய இடத்துல அதை அதிகமாக வைக்கும் பொழுது அது ஒரு இச்சையாக மாறிடுது. அல்லேலூயா. அது ஒரு கேடா நமக்கு மாறிடுது. பசங்க சொல்லல, இது இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன். 65 இருக்கா, சாப்பிட மாட்டேன். எடுத்தினா சிக்கன் எடுத்தினா எனக்கு 65 வேணும், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். பசங்க சொல்லுதா இல்லையா? அப்போ என்ன பண்ணுது, அது அதிகமான அது போல பல நல்ல காரியங்கள் நம்ம தேவனை வைக்க வேண்டிய இடத்துக்கு வைக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுக்காம அது வேற, அதுக்கு ஸ்தானத்தை கொடுத்துட்றோம், முக்கியத்துவத்தை கொடுத்துட்றோம். அல்லேலூயா. ஆனால் தான் சொல்றாரு, உள்ள அவரை தவிர, அதனால தான் இவர் பாடுறாரு பெர்க்மேன் செய்யா, இந்த விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாரு உண்டு, வேறொரு ஆசை இல்லை, இயேசு ராஜா. அல்லேலூயா. அப்போ இயேசுவை மையமாய் வைக்கும் பொழுது, பிரதானமாய் வைக்கும் பொழுது, அவரை குறித்து தியானிக்கும் பொழுது, அவர் எவ்வளவு பெரியவர் என்பது நம்முடைய இருதயத்தில் வந்துருது. எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்பது வந்துருது. எவ்வளவு மேன்மை உள்ளவர் என்பது வந்துருது. அவர் பேசுகிற, அவரோடு கூட நேரத்தை செலவு பண்ணும் பொழுது, அவர் பேசும் சத்தத்தை என்னுடைய காதுகள் கேட்கிற அளவுக்கு அவரோடு கூட அவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது நமக்கு ஐக்கியம் வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, எனக்கு சொன்னாரு, என்னுடைய மகிமைக்கு குறைவா நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்ட்டாரு. ஹல்லேலூயா. என்ன சொன்னாரு, உனக்கு நீ என்ன எதிர்பார்க்கிறியோ அதை என் மகிமையின்படி செய்வேன். யார் மகிமையின்படி செய்வேன்? என்னுடைய மகிமையின்படி செய்வேன் சொன்னாரு. சொன்னதை செய்தார். ஹல்லேலூயா. அப்ப அது பேசும்போது நமக்கு தெளிவா இந்த குரல் எங்க கேட்குது? இருதயத்தில் கேட்குது. அதுதான் அவர் பேசும் தெய்வம் அவர். ஹல்லேலூயா. உன்னுடைய ஜெபத்தை அவர் சொல்றாரு, நீ ஜெபிக்கிறதுன்னா அவர் செவிகள் கவனமாக இருக்கிறதா. நல்லா கவனிக்கணும். நம்ம நினைக்கிறோம்ல, நான் ஜெபிச்சா கேட்பாரா? இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு, கீழே உட்கார்ந்துருக்கிற நிறைய விசுவாசிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இருக்குது. நான் ஜெபிச்சா, நான் சொல்றேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்றேன், நீங்க ஜெபிச்சா கேட்பார். ஹல்லேலூயா. தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேல் ஜெபிக்க தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. அவர் கட்டளை கொடுத்துட்டாரு, ஜெபிக்க தொடங்கினானா. எப்படி ஒன்று ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஜெபிக்க தொடங்கணும்னு சொல்லிட்டாரு. அவன் தான் தெரியல என்ன ஜெபிக்க போறான்னு அவருக்கு தெரியும். கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா. அதான் நம்முடைய தேவன். நான் சொல்றேன்,
இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கன்றாரு. அல்லேலூயா. என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் அவர் சொல்லிட்டாரு, கொடுப்பாரு. அப்போ ஒரு காரியம் நடக்குது. தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்குது. அதை யாருமே செயல்படுத்த முடியாதபடி எல்லாம் பயந்து கலங்கி நடுங்கி திகைத்து அவங்க நின்றுகிட்டு இருக்கிறாங்க. கோலியாத் நிற்கிறான். அல்லேலூயா. கோலியாத்தை அவங்க பார்க்குறாங்க, பிரம்மாண்டமா அவங்க பார்க்குறாங்க. எடுத்து வச்சுக்கோங்க, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, ஒன்று சாமுவேல் 17ஆம் அதிகாரம் அதுல 4வது வசனம் படிங்க. அப்பொழுது காத்தூரான் ஆகிய கோலியாத் என்னும் பேரில் ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அதுக்கப்புறம் போட்டிருக்கு பாருங்க, அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசத்தை தரித்து கொண்டிருப்பான். கவசத்தின் நிறை 5000 சேக்கல் வெண்கலமாயிருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான். அவன் இஸ்ரவேலின் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்ன சொல்றான்? ஒரே ஒரு ஆள் வா, சண்டை போட்டு நான் தோத்துட்டா நான் உங்களுக்கு அடிமை, நீங்க தோத்துட்டா எங்களுக்கு அடிமை அப்படின்னு என்ன பண்றான்? அவன் ஒருத்தன் நின்றுக்கிறான். அவனை பார்த்ததுமே என்ன பண்றாங்க? அவன் உயரத்தை பார்க்கறாங்க, அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்க்கறாங்க. அதை பார்த்ததுமே என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் என்ன ஆகுது? ஒரு பயம் வருகிறது. பார்த்தீங்கன்னா சவுலை பார்த்து பார்த்தீங்கன்னா 11வது வசனம் படிங்கம்மா. 11வது வசனம். சவுலும் நல்லா கவனிக்கணும். சவுல் யாரு? ராஜா. யார் அவன்? ராஜா. சவுல் ராஜா. ராஜா எப்படி அவனுடைய ஜனங்களும் அப்படி, ராஜா எப்படியும் அவனுடைய ஜனங்களும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுக்குது. அங்க என்ன போட்டிருக்கான் பாருங்க, சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். யார் யார் பயப்பட்டாங்க? யாரை பார்த்தாங்க? நான் உங்களுக்கு சொன்னேன், உன் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர். ஒரு தேவன் தான் சவுலை ராஜாவாக்கி வச்சிருக்கிறாரு. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அப்போ அவனை பார்க்கும்போது, இன்னைக்கு கூட நம்ம பக்கத்தில் யாராவது ஒரு ஜெய் ஜாண்டிக்கா அப்படியே ஒரு ஆள் நின்னாங்கன்னா நமக்கு என்ன ஆகுது? கையெல்லாம் அப்படி இருக்கும். பார்த்தோன்னே என்ன ஆகுது? ஐயோ எவ்வளோ பெரிய பலசாலி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ எதிரியினுடைய கண்களுக்கு முன்னாடி என்ன பண்ணாது? பயப்படாதுன்றாரு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுகிறது. எதிரியுடைய கண் முன்னாடி நீ என்ன பண்ணக்கூடாதான்? கலங்காதுன்றாரு, பயப்படாதுன்றாரு. ஹல்லேலூயா. இவர்கள் எல்லாம் கலங்கி இருக்கிறாங்க, பயந்து இருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தரை குறித்து, கர்த்தருடைய மகிமையை குறித்து, கர்த்தருடைய வல்லமையை குறித்து என்ன பண்ண முடியல? அவங்களுக்கு தெரியல. ஏன்னா கர்த்தரோடு கூட ஒரு ஐக்கியம் இல்லை, கர்த்தரோடு கூட ஒரு உறவு இல்லை, கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்றதில்லை. ஒரு சவாலான சூழ்நிலை வரும் பொழுது அவளுடைய இருதயம்
அப்படியே கலங்கிறது, திகைக்கிறது. அதனால தான் சொல்றாரு, இது நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை நான் தாங்குவேன். இந்த சவாலான சூழ்நிலைகள், இந்த போராட்டமான காலங்கள், ஒரு இருண்ட சூழ்நிலைகள் மத்தியிலே இருதயம் கலங்குகிறது, தவிக்கிறது. ஏன் தவிக்குதுன்னா, உன்னை சிருஷ்டித்த கர்த்தரோடு கூட ஐக்கியம் இல்லை, அவரோடு கூட அதாவது அவர் சொல்ற ஆவியினாலே ஜெபம் பண்ணி, அல்லேலூயா, அந்த பாதத்தில் உட்காரும் பொழுது கடனுக்காக, கடமைக்காக அன்பு கூர்ந்து ஜெபிக்காம, அன்பு கூர்ந்து அவருடைய பாதத்தில் உட்காராம, அவர் சொல்றாரு, ஒரு இடத்துல பவுல் சொல்றாரு, இம்மைக்காக மாத்திரம் நீ அவரிடத்தில் அன்பு கூர்ந்தால், அல்லேலூயா, இந்த உலகத்துக்காக மாத்திரம் நீ அன்பு கூர்ந்தா நம்ம கிட்ட நம்ம பரிதாபத்துக்குரியவர்கள் அப்படின்றாரு. அவர்கிட்ட எப்படி அன்பு செலுத்தணுமா, என்னை சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தா என்கிற விதத்திலே நீ அன்பு கூர்ந்து, அவர் என்னை சிருஷ்டித்தவர், என்னை உருவாக்கினவர், என் தாயினுடைய கர்ப்பத்தில் என்னை தாங்கினவர், என் பாவங்களை மன்னித்தவர், என்னை உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறித்தவர், அவர் என்னுடைய கர்த்தர், அவர் என் தேவன். அவர் சொல்றாரு இல்லையா, நான் உன் தேவன் சொல்றாரு. நாம என்ன சொல்றோம், ஆமா நீர்தான் என் தேவன் என்று. அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியமும், அப்படிப்பட்ட ஒரு உறவும், அப்படிப்பட்ட ஒரு அன்பு நிறைந்து நாம் அவருடைய பாதத்திலே உட்காரும் பொழுது, தியானிக்கும் பொழுது, அதுதான் அது தியானிக்கிற தியானம் இனிதா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்துடனே அவருடைய சந்நிதி முன் வாருங்கள் என்று சொல்லுகிறது. இது மன மகிழ்ச்சியின் நாள். அல்லேலூயா, இது மன மகிழ்ச்சியினால். என்ன மன மகிழ்ச்சி? என்னை சிருஷ்டித்தவரை நான் சபையாக வந்து ஆராதிக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா, இதை நான் விட்டு விட முடியாது. இப்ப மாத்திரம் அல்ல, நான் எப்பவுமே விட முடியாது இதை. அல்லேலூயா, கிறிஸ்தவங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்க இல்லைங்க, நம்ம ஒரு நாள் கிறிஸ்தவங்க இல்லை, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்க இல்லை, நாம எப்பொழுதுமே கிறிஸ்துவை உடையவர்கள். ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீ ஆவியினாலே ஆராதனை செய்ய வேண்டும், ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டாம், ஆவியோடு உண்மையோடு நீங்க ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தரை மெய்யாகவே நீங்க அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. அவர் மெய்யாகவே நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தவர் அவர். அப்போதான் அவர் ஆலோசனை கொடுப்பார். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களிலே மகத்துவமானவர். அதே கோலியாத்தை தான் சவுலும் இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேலர் அனைவரும் பார்த்து பயப்பட்டார்கள். ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, சவுல் கால்கள் நடுங்கினது. அல்லேலூயா. அதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சவுலுடைய கால்கள் நடுங்கினது. ஆனால் தாவீது வர்றான், அந்த இடத்துக்கு வர்றான். அவர் சொல்கிறார் இல்லையா, ஆண்டவரே ஒரு இடத்துல சொல்கிறாரு, மனுஷர் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். யார்கிட்ட சொல்கிறாரு? சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட சொல்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானோ இருதயத்தை பார்க்கிறவர். அவர் சொல்கிறார் இல்லையா, 7 பேர் வர்றாங்க, அவருக்கு முன்னாடி வர்றாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இவனா இருப்பானா? ஆளு ஹைட் என்ன, ஆளு வெயிட் என்ன, அவனுடைய கை என்ன, அவனுடைய கால் என்ன, அவனுடைய திடகாத்திரம் என்ன, இவனா இருக்கும்? இவன் அல்ல, இவனை தள்ளு. அல்லேலூயா. மனுஷர் பார்க்கிற விதமா நான் பார்க்க மாட்டேன். அதனால்தான் சொல்றாரு, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அல்லேலூயா. உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் எனக்கு நீர் அதை தெரியப்படுத்துவீர். உண்மை உள்ள தேவன் உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணம் உள்ள ஆசீர்வாதங்களை பெறுவான். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் நடந்து கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா. நான் தான் சொல்றேன், இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர்கிட்ட வரும் பொழுது, ஆண்டவரே இந்த பாவியின் மீது கிருபையாயிரும். அல்லேலூயா.
ஏன்னா எனக்குள்ள பாவம் இருக்கு, பாவ சுபாவம் இருக்குது. உம்மை அறிந்து கொண்டேன், உம்முடைய பாதையிலே நடக்க எனக்கு நீர் கிருபை பாராட்டும், உம்மை பற்றி கொண்டிருக்க எனக்கு கிருபை பாராட்டும். பவுல் எழுதுவார் பாருங்க, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம், கிறிஸ்துவை பற்றும். கிறிஸ்துவே புடி, எல்லாத்துக்கும் எதை புடி? கிறிஸ்துவே புடி. அது பார்க்கறதுக்கு நம்ம கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்குது. என்னடா இது, உலகத்தில் உலகம் இப்படி இருக்குது, உலகத்தினுடைய வழி இப்படி இருக்குது, ஆனால் சபை கிறிஸ்துவ பற்றிய மையப்படுத்துது. நான் சொல்கிறேன், எல்லாவற்றையும் அவரால் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், காலங்களை சமயங்களை மாற்றுகிறவர் உன் கர்த்தர். ஹல்லேலூயா. நான் 20 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? என்னை நான் சிறைப்படுத்தி கொண்டேன். எப்படி படுத்திக்கிட்டேன்? சிறைப்படுத்தினேன். எப்படி சிறைப்படுத்தினேன்னா, இந்த உலகத்திலேருந்து நான் பிரிச்சுக்கிட்டேன். எனக்கு அவங்க தேவை, எனக்கு இவங்க தேவை. அல்லேலூயா. கர்த்தர் தேவை. அல்லேலூயா. கர்த்தர் தேவை. நம்ம கிட்ட இருக்கிறது என்னன்னா, நம்ம மாம்ச புத்தி, மாம்ச சிந்தை என்னன்னா, ஐயோ இவனை பகிச்சிக்க முடியாது, இவனை விட முடியாது. இருக்கா இல்லையா? இல்லை, நான் சொல்றேன், கர்த்தர்படி எல்லாம் பின்னாடி வருவாங்க. அல்லேலூயா. அதான் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். அவர் இருந்தா எல்லாரும் வந்துருவாங்க. அல்லேலூயா. அப்போ அதைத்தான் அவனை தள்ளப்பட்டான், புறக்கணிக்கப்பட்டான். இது சென்னை பட்டணத்தில் நாங்கள், என் குடும்பம் தனித்து விடப்பட்டது. ரொம்ப சிரமமான சூழ்நிலையிலிருந்து தான் வந்தோம். ஆனால் என் மனைவி கர்த்தரை ஒரு பைத்தியம் போல, அல்லேலூயா, ஒரு விதத்தில் ஒரு பைத்தியம் போல தான் கிறிஸ்துவை விசுவாசித்தாங்க. பெரிய அறிவு இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் கிறிஸ்துவை என்ன பண்ணாங்க? விசுவாசிச்சாங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்? என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றினேன். யாருக்கிட்டையும் போகலை, எதுக்கிட்டையும் போகலை. சபை, வீடு, கம்பெனி. அல்லேலூயா. அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை. நான் ஆளுங்களை சேர்த்துக்கணும், ஆளுங்களை கூட்டம் சேர்க்கணும், எனக்கு ஒரு பெரிய கூட்டம் வேணும், எனக்கு தலைக்கட்டு வேணும், அவங்க வேணும், இவங்க வேணும்னு நான் சுத்தலை. கர்த்தரை பிடிச்சிக்கிட்டேன். அல்லேலூயா. அப்படிதான் சங்கீதக்காரன் கர்த்தரை நெருங்கினான். அவமானம், நிந்தை, வேதனை, ஒதுக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு இருந்து கர்த்தர்கிட்ட போகும்போது கர்த்தர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். தான் எவ்வளவு பெரியவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். நீ அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து அவர் அன்பு கூர்ந்து நீ உட்காரும்போது கடமைக்கல்ல. நான் தசமபாகம் கொடுத்தேன், நான் கற்பனைகளை மீறல, நான் உபவாசம் இருந்தேன், சபை திறந்திருக்கும் போதுல நான் ஆலயத்துக்கு வந்தேன். அதல்ல, அன்பு கூர்ந்து ஆராதிக்கிறியா? அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்பதை தேடி தேடி வாசிக்கிறியா? அதை தியானிக்கிறியா? 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தவர் அவர். ஹல்லேலூயா. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவர். அதுல என்ன இருக்குது? தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர் என்ன இருக்குது? எல்லாரும் எல்லாருடைய வாழ்க்கையும் தண்ணீர் கலப்புள்ள திராட்சரசமான வாழ்க்கையிலே முழு ருசி இல்லை, ருசி இல்லை. ஆண்டவர் வர்றாரு, அந்த கல்யாணத்துக்கு வர்றாரு. அந்த கல்யாணத்துக்கு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி ருசி உள்ளதாய் மாத்தினாரு. சொல்றான், ருசி குறைஞ்சத எல்லாரும் பின்னாடி கொடுப்பாங்க, நீர் முன்னாடி கொடுத்தீரே. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில வந்தா உன்னுடைய வாழ்க்கை ருசி உள்ளதாய், மனம் உள்ளதாய், வெற்றி உள்ளதாய் மாறும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசனம் போட்டிருக்குது, உன்னுடைய வாழ்க்கை தண்ணீர் கலப்புள்ள திராட்சரசமாக இருக்கிறது, அல்ல சுவை இல்லை. நான் வந்தா, உன் வாழ்க்கையில நான் வந்தா அது ருசி உள்ளதா மாறிடும். அல்லேலூயா. அது வெற்றி உள்ளதா மாறிடும். நான் வரணும், நான் விரும்புறேன். ஒரு வீட்டு கதவை தட்டுவேன், திறந்து ஏற்றுக்கொண்டால் நான் அவனிடத்தில் போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. அந்த அளவு அவரை நீங்க நேசிக்கிறீங்களா? அந்த அளவு நீங்க அவரை விசுவாசிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஸ்தானத்தை நீங்க இருதயத்தில் கொடுத்திருக்கிறீங்களா? அதுதான் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். அல்லேலூயா. சங்கீதக்காரனுக்கு அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருந்தது? கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வர்றான், பார்க்கறான்,
வந்து பார்த்தா எல்லாம் கோலியாத்தை பார்த்து பயப்படுறாங்க. இவனை அடித்தா என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. கூலாக கேட்கலாம். அவனுடைய அதான் சொல்ற, சுற்றி உள்ளதை பார்த்தா அவனுக்கு பயம் வரும். இல்லை உன்னை இழந்து போகலாம், நீ அவருடைய பாதத்தில் நீ உன்னை இழந்து போனால், உன்னை நீ விட்டு கொடுக்கிற, அவருடைய பாதத்தில் அமர்வது என்பது நீ உன்னை விட்டு கொடுக்கிற. விட்டு கொடுக்கும்போது அவர் என்ன பண்றாரு? உன்னோடு சேர்ந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. உன்னை இழக்கும் போது அவர் என்ன பண்றாரு? உன்னோடு கூட அவர் ஐக்கியம் கொள்கிறார். பாதத்தில் உட்கார்றதுனா உன்னை நீ இழக்கிறாய், உன்னை நீ விட்டு கொடுக்கிறாய். ஹல்லேலூயா. அப்படி பண்ணும்போது தான் அவன் இஸ்ரவேலரும் சவுலும் பார்க்கிற விதத்தில் இவன் பார்க்கல. ஹல்லேலூயா. பார்வை வித்தியாசம் ஆயிடுச்சு. இவன் அடிச்சா என்ன கிடைக்கும்? ஹல்லேலூயா. இவன் அடிச்சா என்ன கிடைக்கும்? அதுதான் கேட்குறான். நீங்க போய் படிச்சு பாருங்க, நீங்க போய் படிச்சு பாருங்க. இவன் அடிச்சா என்ன கிடைக்கும்? ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் ஒரு இடத்துல நான் சொல்லுவேன், நெருக்கத்தில் இருந்த என்னை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார் அவர். ஹல்லேலூயா. நெருக்கத்தில் இருந்த நம்மை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு தேவனா இருக்கிறார். இவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். இவன் இருதயத்தில் அவன் வேற, இவனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் கர்த்தரை குறித்து இருக்கிறதுனால கோலியாத்தை பார்த்தா பெருசா தெரியல. அவனுக்கு சில காரியங்களை சவுல் ராஜா போடுறான், அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் போடுறான், அதெல்லாம் கழட்டிடுறான். எனக்கு இது ஏற்றுக்கல, என்னால் முடியல, என்கிட்ட வேற ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா கவனிக்கணும். நீங்கள் போய் படித்து பாருங்க. அவனுக்கு எதிராய் ஓடி, அல்லேலூயா, எதிராய் ஓடினா அவனை பார்த்து இருதயத்தில் கொஞ்சம் கூட பயப்படாம, அப்படிப்பட்ட சவாலான சூழ்நிலையிலே அவனை பார்த்து பயப்படாம அவனுக்கு எதிராக ஓடி கரெக்டா அவருடைய நெற்றியிலே பட அந்த கவனை எறிகிறான். ஹல்லேலூயா. ஒரு கல்லினாலும் ஒரு கவனினாலும் அவர் ரட்சித்தார். சவாலான சூழ்நிலை, சவாலான சூழ்நிலைய கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார். அவர் சொல்றார் இல்லையா, இஸ்ரவேலின் தேவனுடைய சேனைகளை நாம் நிந்தித்தானே என்றான். ராணுவங்களின் தேவன், சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே நான் உன்னை எதிர்க்க வர்றேன் என்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். சொல்றான், சேனைகளின் கர்த்தர் ராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினாலே நான் வரேன். அவனுக்கு எதிராக ஓடுறான், எதிராக ஓடுறான். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவர் பாதத்தில் உட்கார்ந்தா அவர் காட்டி கொடுக்கிறாரு. அவன் நெத்தி காலியா இருக்குது. ஃபுல்லா என்ன பண்ணியிருக்கிறான்? அவன் தன்னை மறைத்து வைத்திருக்கிறான். எந்த ஆயுதமும் பட முடியாதபடி தன்னை என்ன பண்றான்? ஃபுல்லா மறைச்சு வச்சிருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நெத்தி காலியா இருக்குது. அல்லேலூயா. என்ன காலியா இருக்குது? உனக்கு வழியை உண்டு பண்ணுவார் அவர். அல்லேலூயா. வழி இல்லாத இடத்திலே வழி உண்டு பண்ணுவார். நம்ம திகைக்கலாம், திகையாதே நான் உன் தேவன். அல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன். எல்லாம் தகைச்சு போய் நிற்கிறான். அவர் பாதத்தில் அவர் பெருசா நினைச்சிருந்ததுனாலதான் அவர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவர். தாவீதை குறித்து சொல்றாரு. புதிய ஏற்பாட்டில் தாவீதின் குமாரன் என்று அவர் சொல்லப்படுகிறார். ஹல்லேலூயா. அதான் மேன்மை கொடுக்கிற, எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளிவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்க முடியும். வாளாக்காமல் தலையாக்க முடியும், கீழாக்கல் மேலாக்க முடியும், எப்பொழுது மேலாக மாத்திரமே வைக்க முடியும். ஒரு யோசனை, ஒரு மகத்துவம் ரெண்டுமே வெளிப்பட்டது. அவனுக்கு யோசனையை கொடுத்தாரு. ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவனுக்கு ஆலோசனையை கொடுத்தாரு. செயலிலே மகத்துவமானவர், அவனோடு கூட இருந்து அவர் செயல்பட்டார். ஹல்லேலூயா. அவன் பயத்தை நீக்கினாரு. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. நான் சொல்றேன், நம்ம பலவீனம் உள்ளவர்கள், நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம், இந்த பூமியில இருக்கிறோம். நம்மிடத்துல பலவிதமான தேவனுக்கு விரோதமான காரியங்கள், பல காரியங்கள் இருக்கலாம். நான் தாழ்மையோடு உங்களுக்கு நான் சொல்றேன், அவர் பாதத்தை பிடிங்க. அல்லேலூயா. நான் பாதத்தை தான் பிடிச்சேன். ஆண்டவரே, பாவம் செய்ய விருந்தோடின கால்கள் இந்த கால்கள்,
அந்த கால்களுக்கு பதிலாக உம்முடைய கால்களில் ஆணி கடாவப்பட்டது. என் கால்களில் அடிக்க வேண்டிய ஆணி உம்முடைய கால்களில் அடிக்கப்பட்டது. அந்த பாதத்தை நான் ஒத்தம் செய்கிறேன். முழங்கால நின்று ஹல்லேலூயா, முழங்கால் நின்று அந்த பாதத்தை நீங்க என்னைக்கு முத்த செய்து அவர் உயர்ந்தவர், சிறந்தவர், பெரியவர், உலகை ஆள்பவர் என்று நீங்க இருதயத்தில் விசுவாசித்து அவருடைய பாதத்தில் நீங்க நேரத்தை செலவிடுறீங்களோ, நான் சொல்றேன், உங்களுடைய சவாலான சூழ்நிலைகளை எல்லாம் அவர் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு அவர் தருகிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றான், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானார் நான் யாருக்கு பயப்படுவேன். ஹல்லேலூயா. அவர் வெளிச்சம் போட்டு காட்டுகிறாரு. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானார் நான் யாருக்கு பயப்படுவேன். கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் நான் யாருக்கு அஞ்சுவேன். சங்கீதம் 27:1. பயப்பட மாட்டேன்டா. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த கர்த்தரை பத்தி நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை. ஹல்லேலூயா. பயம் வேதனை உள்ளது என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எடுபடாத நல்ல பங்கு என்று சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லும் பொழுது, நல்ல பங்கு என்று சொல்லும் பொழுது, பங்குனா என்ன? பங்குனா என்ன? என் பங்கு எனக்கு கொடு. வீட்டில் கேட்குதா இல்லையா? எனக்கு 65ல் அந்த முழு கால் எனக்கு வேணும், எனக்கு தான் வேணும். அல்லேலூயா. பங்கு, என் பங்கு எனக்கு கொடு. பங்குன்னா என்னது? என்னது? அதான் அர்த்தம் இல்லையா? இல்லை தெரியாதா? பங்குன்னா தெரியாதா? உங்களுக்கு தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க. அல்லேலூயா. பங்குன்னா என்னுடையது, கர்த்தர் என் பங்கு, கர்த்தர் தான் என் பார்ட்னர். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரின் பங்கு, கர்த்தர் தான் என்னுடைய பார்ட்னர். பாதத்தில் உட்காந்தா பார்ட்னர் ஆக்குறீங்க. பார்ட்னர் ஆக்கிட்டீங்கன்னா அந்த பார்ட்னர் எவ்வளோ பெரிய பார்ட்னர் தெரியுமா? செங்கடலை பிளந்தவர் அவர். ஹல்லேலூயா. செங்கடலை பிளந்தவர், வழி இல்லாத இடத்துல வழி உண்டாக்குனவர், மாறாவை மதுரமாக்குகிறவர், உன் கசப்பை எல்லாம் மதுரமாய் மாற்றுகிற பார்ட்னர் அவர். உன்கிட்ட வாழ்க்கையில வந்துட்டா உன் கசப்பெல்லாம் மாறிடும். ஹல்லேலூயா. மேன்மைப்படுத்துகிறவர். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு சொன்னா அங்க அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவனோடு கூட இருக்கிறார். பரிசுத்தத்தோடு கூட அவர் இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ மேன்மைப்படுத்தினால் அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதை மேன்மைப்படுத்து, இந்த வசனத்தை மேன்மைப்படுத்த, அது உன்னை மேன்மைப்படுத்தும். சொல்லுதா இல்லையா? வசனம் சொல்லுதா இல்லையா? சொல்லுது. மேன்மைப்படுத்துகிறவர் அவன். அவர் சொல்றாரு, அதான் சொல்றான் சங்கீதக்காரன், கர்த்தர் என் சுதந்திரம், என் பங்கு, என் பார்ட்னர். அந்த பார்ட்னர் ஆக்கணுமா நீ அவரை? இந்த உலகத்துல வெற்றி சிறக்கணுமா? யார் விரும்பாம இருக்கிறீங்க? யார் நல்லா இருக்கணும்னு யாராவது விரும்பாத யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே விரும்புகிறோம். அப்போ ஒரு பார்ட்னர் தேவை. அந்த பார்ட்னரை எப்படி பிடிக்கணும்? அவர் பாதத்தில் உட்காரணும். ஹல்லேலூயா. அதான் பங்கு. கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமா இருக்கிறீர். தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர். ஆச்சாமணி நான் உம்மை தியானிக்கிறேன். என் உள்ளந்திரியங்கள் உம்மை உணர்த்தும். பார்ட்னர் ஆக்குங்க. எத்தனை பேர் ஆக்க போறீங்க? ஹல்லேலூயாவே வரல. வேணான்றீங்க. வந்தா எப்படி பண்ண முடியும்? ஆகட்டும். ஹல்லேலூயா. அவர் வந்தா ஜெயிக்கலாம். அவர் வந்தா சமாதானமா இருக்கலாம். அவர் வந்தா சந்தோஷமா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சொல்றார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீர்கள் என்று இது ஏசாயால கேட்கிறாரு. நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அவருடைய பார்ட்னர். அவர் வந்தா அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். ஹல்லேலூயா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் பார்ட்னர் ஆகிடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.